தீபன் இன்னைக்கு மீனும் இறாலும் வாங்கிட்டு வந்தாங்க. மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அங்கேயே கட் பண்ணி 2மே மீன் கட் பண்ணி வாங்கிட்டாங்க. இறாலு க்ளீன் பண்ணி வாங்கிட்டாங்க. இங்கே வந்து சும்மா வாஷ் பண்ணி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறத க்ளீன் பண்ண வேண்டியது தான். அது எனக்கு பண்ண தெரியாது. தங்கச்சி பண்ணுவா, அம்மாவும் பண்ணுவாங்க. அம்மா வந்து மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இறால் செய்கிறேன்னு சொன்னேன். மீன் குழம்பு அவ்வளோவா நான் வச்சா அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அம்மா வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது சமைக்க லேட் ஆகிடும்ன்ட்டு காலையில் இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி சாப்பிட்டுட்டு இது சமைக்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பூனை நல்லா குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தது. அது நம்ம வீட்டு பூனை கிடையாது, வேறு யார் வீட்டு பூனையோ. ஆனால் அங்கே முட்டையை உடச்சி சாப்பிட்ரும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும். க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துலேயே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கு. அது வீடியோ எடுத்திருக்கேன், பின்னாடி வரும் பாருங்கள். மாவு எப்போதுமே இருக்கும். ஆனால் காலையில் எப்போயாவது தான் டிஃபன். நைட் ஆனால் எப்போதுமே டிஃபன் தான். காலையில் எப்போதுமே சாதம் வச்சு குழம்பு வச்சுருவோம், காலையில் மதியத்துக்கு சேர்த்து. அதையே சாப்பிட்டுட்டு நைட்டு மட்டும் தான் டிஃபன். இதுமாரி வாங்கிட்டு வந்துட்டா இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு, இல்லை சீக்கிரம் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் இதுவே சமைச்சு சாப்பிட்ருவோம். இட்லியும் சமைச்சு இதுவும் செஞ்சு ஒரு 10:30 மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அம்மா எப்படி மீன் குழம்பு வைப்பாங்கன்னா, எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு நல்லா மேஷ் ஆனோடனே புளி ஊற வச்சுருப்பாங்க. அதை கரைச்சி வச்சுக்கிட்டு அதிலே மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து ஊற்றி நல்லா கொதி வற்றி வந்ததும் அப்புறம் மீன் அள்ளி போடுவாங்க. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கிறது தான் பிடிக்கும்.